வெல்கம் பேக். இனியோ இந்த நிகழ்ச்சிக்கு புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் ஆர்ஜே வரனன் ஆர்ஜே சௌமியா அவர்கள் எம்ப்ரேஸ் யுவர் கீக்னஸ் டே அப்படிங்கிற மாதிரி இந்த டேயில் சூப்பரான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு கீக்ஸை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அப்பா அம்மாலாம் மெயினாக யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் ஒரு கீக் இருக்கானே, அவனை வந்து எப்படி நம்ம வந்து தூண்டி விடலாம், எப்படி அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு கீக் இருக்கான்னா மொதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆல் டைம் அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது மட்டும்தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை வந்து எப்படி கிராக் பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த சின்ன மைண்ட்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். நீங்க வந்து சாஃப்ட்வேர் கீக்ஸ் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வீட்டில் ஹார்ட்வேர் கீக்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? ஒரு கார் வாங்கி கொடுத்தா விளையாடுறதுக்கு அதை முதல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மனசாரம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா அவங்களால தாங்க முடியாது, எப்படி அது பறக்குது எப்படி அது பறக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விதவிதமான கீக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கீக்ஸ் கிட்டேயும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பதிலாம் அவங்க இல்லையா கேட்டு அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசலாம். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு ரோடேலாம் வந்துருச்சு நம்ம சிட்டியில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டரில் வந்து கில்லாடிகளாக இருக்காங்க. சின்ன குழந்தை கூட வந்து சூப்பராக வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களே கீக்ஸ் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் சொல்லலாம்? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுனா அவங்களை எப்படி நம்ம ஈஸியாக வந்து கேரக்டரை வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டு ஹார்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான ட்ரைனிங் இருந்துச்சு, கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு கீக் ஆகலாம். மெயின் வந்து உங்களுக்கு தேவை பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். டேலண்ட்டுன்றது என்ன? டைம், மேனிக் அப்சஷன். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் அந்த டாப்பிக்லேயோ இல்லை இன்ட்ரெஸ்ட்லேயோ அப்சஸ்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் கற்றுக்கணும் அப்படின்னா ட்ரிப்ளிங் எப்படி பண்ணுறது, ஸ்லாக்கிங் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கோல் அடிக்கிறது, எப்படி வந்து ஷூட் பண்ணுறதை வந்து கரெக்டாக பண்ணணும், ஃப்ரீ கிக் எப்படி இது பண்ணணும், டிஃபெண்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும், ஒரு பிளேயர் எப்படி கவர் பண்ணணும் மிட்ஃபீல்ட் ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை நீங்கள் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னா அதை வந்து 4 டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு லெவல் 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. லெவலுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒரு மென்டார் பிடிங்க கைட் பண்ணுறதுக்கு. பிடிச்சிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறத பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பட் அல்டிமேட்டாக ஒரு ஆள் இம்ப்ரூவ் ஆகிறதும் இல்லை ஒரு ஆள் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதும் அவங்களோட சொந்த விருப்பம். இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்காங்க, யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸஸ். நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லதோ கெட்டதோ நடக்கும் அப்படின்னு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் சிபியூ ஆன் பண்ணோம், அப்புறம் ஸ்டார்ட் அழுத்துனா உள்ளே எல்லாமே இருக்கும். அப்புறம் ஃபேஸ்புக் போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டோம். அண்ட் வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் வந்து திருப்பியும் வந்து செட்டிங்ஸில் போய் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் தெரியும். இது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி அவங்களே கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிசி, அதை கம்ப்யூட்டரில் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பிசி அப்படின்றது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியோ இல்லை ஒரு நைஃப் மாதிரியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டூலுக்கு வந்து பர்டிகுலர் யூஸ் கிடையாது, நீங்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். இதே ஒரு மைக்ரோவேவ் அவன், ஒரு டிவி, பர்டிகுலர் அப்ளையன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு சிங்கிள் யூஸ் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து மல்டிபிள் யூஸ் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் எப்படி லெவரேஜ் பண்ணுறீங்கன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் உங்களோட அப்ரிஹென்ஷனையும் பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து புக்ஸில் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கோர்ஸ் போய் படித்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் கொஞ்சம் தியரி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபுட்பால், ஆங்கரிங் எது எடுத்தாலும் கலந்து. ஆமாம். என்ன இப்போ மிஸ் ஆகுது, மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட் இப்போ வரக்கூடிய கிராஜுவேட்ஸ் கிட்ட அப்படின்னா தியரிட்டிக்கலாக இருக்காங்க, நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே. ஜென்ரலாக எம்ப்ளாயர்ஸ் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு 3 months 6 months ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து டாபிக்ஸ் எல்லாத்தையும் இண்டக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ்னால் டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்னால் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்க, இதை ஃபுல்லாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்களால கம்பெனிக்குள்ளே இவங்களை இண்டக்ட் பண்ண முடியல. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மோட்டிவேட்டர். அது நம்மளா பண்ணுறோமா இல்லை அடுத்தவங்க இது பண்ணி நம்ம பண்ணுறோமா, புஷ் பண்ணி பண்ணுறோமா? நம்ம கம்ப்யூட்டரில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நம்ம மொபைல்லே வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் மொபைலில் வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஆப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக ஆன்கோயிங் என்னென்னா ஹியரிங் எட் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு டிவைஸ் வச்சு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, அது மொபைலில் கொண்டு வரணுன்றது தான் என்னோட எய்ம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக ஆண்ட்ராய்டில் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு.
எப்படி ஒரு இயரிங் எட் டிவைஸ் இல்லாமல் மொபைலில் வந்து இயரிங் எட்டாக மாற்றுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப யூனிக்கான விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ரிஷியேட்டும் பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க சந்திச்ச தடைகள் என்ன, வீட்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? வீட்டில் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, படிக்கணும் முதல்ல ஸ்டடீஸ் தான் மெயின் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொன்னது எனக்கு ஸ்டடீஸ் வேண்டாம், எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் போகணும். ஸோ எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சொல்லி என்னை ஒரு ஹார்ட்வேர் கிளாஸில் அனுப்புனாங்க. அங்கே போய்ட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். இதில் அடுத்த இது என்னென்னா, இப்போ ஒவ்வொன்றும் நான் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் வந்து ஒரு ஸ்டார்டிங் நானே கற்றுக்கிட்டேன். அப்புறம் சாஃப்ட்வேர் சைடில் வரும்போது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக பிளாங்காக இருந்தேன். நான் அதில் ஒவ்வொன்றா போய் கற்றுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. ஓகே, ஸோ ஒரு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு தான் எந்த விஷயம்னாலும் போகணும். அது ஒரு படி மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயம் போகணுன்றது. ஸோ அதை விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் இல்லையா? ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொன்னா. அதுக்கு நிறைய தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஸோ நீங்கள் எந்த பீரியட்ல வந்து ஸ்கூல் பிரேக் பண்ணிட்டு, ஸ்கூல் ஸ்டடீஸ் பிரேக் பண்ணிட்டு இதில் வந்து பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிங்க? அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. 7th ஸ்டாண்டர்டில் நான் பிரேக் ஸ்கூலை ட்ராப் அவுட்டு. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக ஸ்டடீஸே பிடிக்கல. எனக்கு சொல்லப்போனால் இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸோட என்ன உங்களுக்கு தெரியும், என்ன அவுட்புட் இருக்குது, எவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது பார்த்து தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தேடி வரும். இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது. அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. ஸ்டடீஸ் முடிச்சாலும் ஜாப் கிடைக்கணும்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்டடீஸே தேவையில்லை. பிகாஸ் எனக்கு டெக்னாலஜி தெரியும், என்னால் வெளியே வர முடியுன்றது ஒரு வெறி இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் இல்லையா? இதை வந்து இதோட ப்ளஸ்ஸாக நம்ம வந்து கான்ஃபிடன்ஸை பார்க்கணும். பட் கீழே வந்து நம்ம போட்டலாம், இவர் ஸ்டடீஸுக்கு எதிரானவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப காமனான என்னை விஷயம். பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க ஸ்டடீஸ் இருக்கலாம் தப்பு இல்லை, பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய இருக்குது பெட்டர். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ட்ரூ. ஆப்வியஸ்லி எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? பட் தடைகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். பட் என்னென்னா டைப்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஹர்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எந்த தடையுமே இல்லை. ஓ, ஹாப்பி மேன். ஹாப்பி கோ லக்கி. ஸோ தமிழில் சொல்லணும்னா அவுத்து விட்ட கழுதை. அதனால உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகே, நானும் முன்னேறி வந்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னேறலைன்னா தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகே, நான் மட்டும் கடலில் மீட் பண்ணா நான் இவர்கிட்ட தடையே கொடுக்காம இவரோட வளர விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நீங்கள் பார்த்து இல்லைனா நீங்கள் அட்லீஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஒரு சின்ன தாட் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்சன் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு முதல்ல வேலை வாங்கி கொடுத்த என்னோட பாஸ் இருக்காரு. ஸோ அவர் தான் என்னோட ரோல் மாடல். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து ஸ்கில் செட்டை டைவர்ஸாக வச்சுக்கோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா முன்னேற முடியாது. ஸோ ஜாக் ஆஃப் ஆலா இருக்கிறது நல்லதா? தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கணும்னு நினைக்காத, ஏதாவது ஒன்றில் மட்டும் மாஸ்டரி பண்ணுன்னு. அப்போ வந்து அந்த ப்ராவப் கரெக்ட் தான் இல்லையா? ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன். எப்படி தான் இருந்தாலும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னார்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஒன். ஓ வாவ், இது ஒரு புது பழமொழியா இருக்கு இல்லையா? இந்த புது மொழின்னு சொன்னா இல்லையா? கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், வரும், எல்லாருக்குமே வந்து இருக்கும். அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் இல்லையா? ரோல் மாடல் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது யாரு? உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது வந்து மொத்தம் 3 பேர். ஸோ நம்பர் 1 சார்லஸ் பேபேஜ், கம்ப்யூட்டர் ஃபவுண்டர், பில் கேட்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவங்க 3 பேரும். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். அப்போ தான் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். பட் நல்லா இன்ஸ்பயர் ஆச்சு. ரோல் மாடல்னு இந்த சென்ஸ் எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒருத்தர மாதிரி இருக்கணுன்ற ஒரு இது கிடையாது. ஐ ஷுட் பி அலோன், என்ன நான் தனியாக காட்டிக்கணுன்றது தான் யூனிக்கா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பாத்தை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த டெஸ்டினேஷன் போயிட்டு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து அது மாதிரி ஒரு டெஸ்டினேஷன்னா என்ன, நீங்க எதை நோக்கி வந்து பயணிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் எனக்கு ஒரு டெஸ்டினேஷனே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல செய்வேன், எனக்கு பிடிச்சதே செய்வேன், அவுட்புட் வரணும், சக்ஸஸ் ஆகணும். எனக்கு அதான் டெஸ்டினேஷன் கிடையாது. ஓகே, அவரோட பாத் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே ஐடி போகிற ரூட்லேயே போனோம் ஒவ்வொன்றும். ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது, சொல்ல முடியாது இதான் என்னோட எண்டுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த டெக்னாலஜி டக்குன்னு வரும். இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட்டில் தான் முடிக்க போகிறேன்னு சொன்னால் க்ளவுட் டெக்னாலஜி வந்து வெப்லேயே, அந்த க்ளவுட் டெக்னாலஜி முடிச்சா அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வரும். ஸோ எக்ஸாக்டாக அதுதான் அப்படின்றது பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது.
கிரேட். ஸோ இப்போ இருக்க பசங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். கீக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கீக்ஸாக வரதுக்கான நிறைய தகுதி வந்து நிறைய பசங்க கிட்ட இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டரில் பூந்து விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் குழந்தைய வந்து பூந்து விளையாடுது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ரொம்ப லீனியண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறாங்க. பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸும் சொல்லி ஆகணும். ஒருத்தர் வந்து நல்ல கில்லாடியாக இருக்கான் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களுக்குள்ளேயே அதெல்லாம் முடிஞ்சிடுது. ஏன் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க? இப்போ இருக்க பசங்களாம் கீக்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணும்? கீக்ஸ்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? இப்போது உங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான் அது. நீங்கள் தான் வந்து ஆத்மார்த்தமாக எடுத்து நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கே நான் வரேன். ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே சந்தேகமாக இருக்கும். மிஞ்சி போனால் வந்து இன்னொரு பையனோட அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா இருக்கும். மற்றபடி வந்து அவருக்கு எதுவும் இன்க்ளினேஷன் இருக்காது வேறு எதுவும் செய்யணும் அப்படின்னு. அதனால அவர் அதோட நிறுத்திட்டார். அதுதான் உண்மை. அவருக்கு வேற ஒரு நாலேஜ் இல்லை வேற எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னாலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் நம்மளோட ப்ரெஃபரன்சஸ் தான் நம்மள எங்க கொண்டு போகுது அப்படிங்கறது முடிவு பண்ணுது இல்லையா? நம்மளுடைய தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்மள வந்து வளர்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நிறைய பேர் வந்து ஐடியில் வரணும்னு முடிவு பண்ணிட்டு வரவங்க எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க வெளியே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காலேஜ் மட்டும் வெளியே வந்துட்டா நம்மளுக்கு ஜாப் கிடச்சிரும், ஸோ ஜாப் கிடச்சா செட்டில் ஆகிடலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாதனால கம்பெனிஸில் ஜாப் எடுக்க மாட்டேன்னா அந்த ஒரு இதுலேயே மோட்டிவேஷனே இல்லாமல் உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணால் நல்லது. அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியும். ஏதாவது அவங்க எல்லாமே நினைக்கிறது என்னென்னா என்டர்பிரைஸில் தான் போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு. நான் ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் கூட கூப்பிட்றாங்க. நிறைய இதில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு நாலேஜ் நிறைய கெயின் ஆகும். ஓகே, இன்னொரு சின்ன விஷயம் கேட்கணும். இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்னு வரும்னு சொல்லியிருந்தா ஃபோன் பிக்சர்ஸ்லாம் அமைச்சிக்கலாம், வீடியோன்னு சொல்லலாம் நம்பியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம நம்பக்கூடியாத விஷயம் கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்குது டெக்னாலஜியில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஹியூமனோட பிரெயின் ஃபங்க்ஷன் சிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. 4th fastest சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து 82,944 ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுது ஒரு செகண்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஆக்டிவிட்டியை சிமுலேட் பண்ணுறதுக்கு. ஓ மை காட். இது வந்து 2014 பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் எதில் கம்ப்யூட்டர் இல்லை எதில் டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லுங்கள், நான் எதில் இருக்குன்னு சொல்கிறேன். கிரேட். ரொம்ப சிம்பிளாக வந்து அப்படியே அப்படி ஸ்டன்னிங்காக வந்து ஒரு பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல்னு பார்த்தா சில பேருக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்காது. அதெல்லாம் ரொம்ப கீக்கிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு பாப் கல்ச்சர் மாதிரி மாறிடுச்சுப்பா. கீக்கிஷாக இருக்கிறது தான் வந்து ட்ரெண்டே அப்படின்னே கூட சொல்லலாம் இல்லையா? ஆப்வியஸ்லி ஒரு விஷயத்தில் வந்து அது வந்து டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ன்றது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா உங்களையும் வந்து நாளைக்கு ஒரு கீக் அண்ட் ஜீனியஸ் கில்லாடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து கீக் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நாலேஜ் இருக்கிறவங்க வந்து கீக் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டீரியோ டைப் தான் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கு. உங்களுடைய பேஷனை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல வந்து இன்னும் ஸ்கில்ட வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுல ரொம்ப யூனிக்கா நீங்க வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு கீக் தான் அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு கருத்து வந்து இன்னைக்கு வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ கிரீக் அண்ட் லாட்டினா இருந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து சொன்ன கீக்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் அஜய் வருண் அண்ட் அஜய் சௌமியா. வந்துட்டு போன 2 பேருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன என்லைட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? பிராக்டிகல் நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து அவசியம் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்ட். இப்போ எந்த விஷயத்தையும் வந்து 30 நாளில் இது கத்துக்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி புக் படிச்சா வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் ப்ராக்டிகலான நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயத்துக்கிட்ட நீங்க அடுத்த லெவலுக்கு என்லைட் ஆக போறீங்க அப்படின்னு. அடுத்த லெவல் என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பல்பாயா போட போறீங்க? பார்த்து மேல இருந்து கீழே விழுந்துறாதீங்க. சார்ல்ஸ் டபிள்யூ எலியட் அப்படின்னு ஒரு அகாடமிஷியன் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் அப்படினே சொல்லலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நம்மளுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் வந்து அங்கதான் படிச்சார் இல்லையா? ஆப்வியஸ்லி கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டியா மாறறதுக்கு நம்ம சார்ல்ஸ் டபிள்யூ எலியட் இருக்கார்ல அவர் ஒரு பெரிய பங்கை வச்சிருக்காராம். இவர் புக்கை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நண்பர்கள்லே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு புக்கு தான். உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில. அதுலயே பெஸ்டா அட்வைஸ் பண்ணக்கூடியவரும் பார்த்தா நல்ல ஆலோசகராகவும் புத்தகங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஒரு மல்டி பர்பஸா வந்து நம்ம புத்தகங்களை சொல்லலாம் இல்லையா?
மட்டும் இல்லைங்க, வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஆத்மாக்கள் நம்மளை சுற்றி, அப்படியே ஒரு நல்ல ஆத்மாவா நம்மளுக்கு நல்லது செய்கிறது புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெண்ட், ஒரு வெல் விஷர், நம்மளுக்கு நல்லது செய்கிற ஒரு ஹெல்ப் அப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆளு. இன்னொரு பெரிய பாயிண்ட்டும் இருக்கு, தேவையான நேரத்தில் மட்டும் பேசிட்டு தேவையில்லாத நேரத்தில் வந்து கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கும் தெரியுமா, அதுவும் வந்து புக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதனால நம்ம பேசாமல் அமைதியாக அடுத்து என்ன புத்தகம் வருதுன்றதே பார்க்கலாம். புக் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறும் நாலேஜ்க்காக மாத்திரம் இல்லை, ரிலாக்ஸேஷனுக்காகவும் வந்து எல்லோரும் புக் படிப்போம். அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது நான் ரிலாக்ஸேஷனுக்காக படிக்கிற புக் வந்து வைரமுத்து சார் எழுதிய 1000 பாடல்கள். அவர் வெறும் சினிமாவுக்கு மாத்திரம் பாட்டு எழுதாமல் அவர் எழுதின தனி கவிதைகள், அப்புறம் அவர் வந்து எழுதின தொடர்களுக்கான டைட்டில் சாங் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ண ஒரு புக்கு தான் இந்த 1000 பாடல்கள். வைரமுத்து சாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவரோட கவிதை வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயதானவங்க வரைக்கும் புரியும். அவர் வந்து எழுதுகிற தமிழ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். அது கரெக்டாக அந்த பாட்டோட அந்த மியூசிக்கில் கரெக்டாக அது பொருந்தும். அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இயற்கையை பற்றி ரொம்ப அழகாக எழுதுவார், பெண்மையை பற்றி ரொம்ப அழகாக எழுதுவார், அப்புறம் ஒருமைப்பாட்டை பற்றி, அதுக்கப்புறமா ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கிற ஒரு அழகான உறவை பற்றி. செல்ல மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்கவில்லை, பொன்மகளின் புன்னகை போல் இளப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே அப்படின்ட்டு ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். இது வரைக்கும் சொல்லவே படாத ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப அழகாக இந்த புக்கில் எழுதியிருக்கு. அவர் சொல்கிற பாட்டில் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு புதுசாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது அறிவியலாக இருக்கட்டும், இல்லை அது இயற்கை பற்றி இருக்கட்டும், இல்லை அது ஒரு புது பேராக இருக்கட்டும், இல்லை ஒரு தமிழ் வார்த்தையாக இருக்கட்டும், அவர் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்த கண்டிப்பாக அவரோட பாட்டில் வந்து சொல்லி கொடுப்பாரு. இப்போ சமீபம் இல்லை, சிவாஜி அப்படின்னு நம்ம ரஜினி சார் நடித்த படத்தில் வந்து பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது எழுதியிருந்தாரு. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆம்பல்னா என்ன மவல்னா என்னன்னு எங்களுக்குள்ள எல்லாருக்குமே வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஸோ நாங்கள் அது என்ன அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் தன்னம்பிக்கை குறையும். அப்போது எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த புத்தகத்தை படிப்பேன். இதில் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுற நிறையா வரிகள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, என்னை அடிக்கடி நான் வந்து அப்செட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 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 சக்தியாக இருக்கிற ஒரு வரி என்ன அப்படின்னா, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம், இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குது அந்த லிரிக்ஸு. இந்த புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம எந்த மூடில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள் அதில் இருக்குது. இப்போது எனக்கு வந்து காதலை பற்றி ஏதாவது படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் வந்து காதலை பற்றி நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. நான் வந்து இன்ஸ்பயர் ஆகணும், எனக்கு ஏதாவது மோட்டிவேஷ்னலாக படிக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம இந்த புக்கு வந்து இதை பற்றி தான் அப்படின்னு இல்லை, இது எல்லாத்த பற்றியுமே ஒரு புக்கு. என்னால் ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த 1000 பாடல்கள் அப்படிங்கிற புத்தகம். வேர்சடைலாக இருக்குது இந்த புக்கு. எல்லாத்த பற்றியுமே கவிதை இருக்குது. என்ன டாபிக் வேணாலும் கொடுங்க, அதை பற்றி டெஃபினட்டாக இதில் ஒரு கவிதை இருக்குது. அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த கவிதையை படிச்சுக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ, நான் வந்து எனக்கு ஏதாவது காதல் பாட்டை பற்றி படிக்கணும் போல் இருந்துச்சுன்னா நான் அதை படிப்பேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா நான் அதை படிப்பேன். எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தால் நான் அதை பற்றி படித்து நான் டெஃபினட்டாக இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ நான் படிக்கிற பல புஸ்தகங்களில் நான் வந்து திரும்ப திரும்ப படிக்கிற ஒரு புஸ்தகம் அப்படின்னா அது கண்டிப்பாக 1000 பாடல்கள்.
புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம வந்து புத்தகம் ஓபன் பண்றோம் படிக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கு, ஒரு நல்ல வெல்விஷரா இருக்கு, நம்மளுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஏன் டெய்லி ஒரு புத்தகம் படிக்க கூடாது அப்படின்னு நானும் யோசிப்பேன். இன்ஃபேக்ட் நானும் இதே மாதிரி ஒன்று யோசிப்பேன். ரொம்ப ஜீனியஸ் லெவலுக்கு எப்படின்னா நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். சில நேரத்தில் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்வக்குள்ளரில் 2-3 புக்லாம் படிச்சு முடிச்சோன்னே அதில் இருக்க ஃப்ரேசஸ், அந்த வாக்கிய அமைப்பு அதெல்லாம் பார்த்து வந்து நம்ம ஏன் வந்து ஒரு புக் எழுதக்கூடாது அப்படின்னு நம்மள ஒரு அதிக பிரசங்கித்தனமாக யோசிக்க வைக்கிறது தெரியுமா? அதான் வந்து புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா வந்து சொன்னீங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன தாட் வரும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வரப்போது புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின் டு புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவா இந்த நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருணுடன் இப்போ ஆறுமுகம் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் பகுதியில் வந்து அவர் எந்த நல்ல விஷயம் பத்தி பேச போறாரு அப்படிங்கறது வந்து எனக்கும் தெரியாது. ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை தான் அவர் பேசுவார் இல்லையா? ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவர் எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட்? அப்படி தமிழ், நம்ம தமிழ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையா? சோ அவர் வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கறது டிலே பண்ணாம பாத்துடலாம், கேட்கலாம். சில பேருக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டால் பிடிக்காது. படிக்கும்போது சத்தம் கேட்டால் கவனம் திசை திரும்பிடும். எழுதும்போது சத்தம் கேட்டால் கவனம் திசை திரும்பிடும். எந்த திசை திரும்பலும் இல்லாமல் அந்த வேலையை செய்யணும்னு அவங்க விரும்புவாங்க. இப்போல்லாம் தெருவுக்கு 10 பேர் தியான கடை போட்டு விற்கிறான். நீங்கள் அமைதியான சூழலில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் எங்களுடைய தியான கடைக்கு வந்து தியானம் பழகுங்கள். கடைன்னு நான் வேடிக்கையாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், தியான ஆசிரமம்னு அவங்க ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா, ஒலி அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களால் கவனம் செலுத்த முடியாது. ஆகையினால் ஒலி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் கட்டமைத்து தருகிறோம். நீங்கள் தியானம் செய்ய வேண்டுமென்றால் ஒலியில்லாத அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இது ரொம்ப வேடிக்கையான கருதுகோள். ஒலிகளுக்கு நடுவில் ஒலி இல்லாத ஒரு நிலையை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குறது தான் தியானம். வெளியில் ஒலி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத சங்கதி. வெளியே எல்லாரும் அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாம் விரும்புகிற அமைதியை நமக்குள்ளே உண்டாக்கிக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, நீ வாய மூடு, நீ வாய மூடு அப்படின்னு அடுத்தவனை பார்த்து எதிர்த்தவனை பார்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இது நடக்கிற கதையும் இல்லை. எப்போதும் யானைகள் நடக்கிற ஒரு வெங்கலக்கடை தெருவில் அமைதி மட்டுமே நிலவணும்னா எப்படி நிலவும்? தங்கு தங்குன்னு சத்தம் தான் கேட்கும். இந்த சத்தத்துக்கு நடுவில் நீ வந்து அமைதியை நோக்கி போனால் தான் நீ கெட்டிக்காரன். அதுதான் தியானம். அதைத்தான் பழக சொல்கிறான். அமைதிக்கு வா, ஒலியிலிருந்து அமைதிக்கு வா அப்படிங்கிறது தான். அமைதியிலிருந்து அமைதிக்கு என்ன வர்றது? ஏற்கனவே தான் அமைதி இருக்கே, அப்புறம் புதுசாக நீ என்ன அதில் செய்கிற முயற்சி? உன்னுடைய முயற்சிங்கிறது அதில் என்ன? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ ஒரு முரண்பாடான சூழ்நிலையிலிருந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ளே வந்து சேர்றது அப்படிங்கிறது அந்த பயணம் தானே தியானம். அதை தலைகீழாக மாற்றி பொருள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையில் தியானம் பண்ணுறது தான் முக்கியமானது. அப்போ தான் உங்கள் மனம் வந்து திசை திரும்பாது, கவனம் பெசகாது, கடவுள் மேலே உங்களுடைய கவனம் குவியும். அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தரோம். உங்கள் வீட்டில் அது கிடைக்காது. உங்கள் வீட்டு சாமி அறையில் மணி அடிப்பாங்க, அப்புறம் உங்கள் சம்சாரம் டிவியை போடும், சத்தம் கேட்கும் காதில். நீங்கள் கடவுள் மேலே எப்படி கவனத்தை வைப்பீங்க? ஆகையினால கடவுள் மேலே மட்டுமே உங்களுடைய கவனம் குவிகிறது மாதிரி நாங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரோம். நம்ம இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரில் இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஆசிரமத்துக்கு வாங்க. இங்கே குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தியான மண்டபம் ஒன்று வச்சுருக்கோம். இந்த தியான மண்டபத்தில் வேர்த்தா கூட உங்களுடைய தியானம் குலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஏசி பண்ணி வச்சுருக்கோம். சத்தமே கேட்காத ஏசி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். குழு குழுன்னு உட்காந்து எந்த சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தியானம் பண்ணலாம். கடவுளை நேரடியாக எங்கள் ஆசிரமத்தில் நீங்கள் தரிசிக்கலாம் அப்படின்னு அவன் தியானத்தை நமக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் காசு கொடுத்து தியானத்தை வாங்கிட முடியுமா? காசு கொடுத்து கடவுளை வாங்கிட முடியுமா? காசு கொடுத்து பொருளை வாங்கலாம், கவனத்தை எங்கேருந்து வாங்குறது? இது ரொம்ப முரண்பாடாக இருக்குது இந்த வியாபாரம். எது எதையெல்லாம் விற்கிறது அப்படின்னு ஒரு வரைமுறை இல்லாமல் தியானம் வரைக்கும் விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இது ஒரு பக்கம்.
இந்த மாதிரி அமைதியை விற்பது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நடக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. சத்தத்தையே கடவுள் அப்படின்னு நினைச்சு கொண்டாடின நாடு இது. நாதவிந்து கலாதி நமோ நம அப்படின்னு பாடின நாடு இது. இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமே, அதனுடைய தொடக்கமே ஒலி தான், நாதம் தான் அப்படின்னு நினைச்சு நாதத்தை கொண்டாடின நாடு. கடவுளுக்கே சப்த பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கடவுளை கும்பிட்ட நாடு இது. இந்த நாட்டில் வந்து அமைதியை விற்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான சங்கதி. ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. அந்த ஆசிரமத்தில் தினசரி வழிபாடு நடத்துவார், சாமியை கும்பிடுவார், விளக்கேற்றுவார், மணியாட்டுவார். அதுக்கப்புறம் போற்றி பாடல்கள், பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுவார். பாடிட்டு தியானத்தில் உட்காருவார். ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அந்த தியானத்தை அவர் எப்போதும் செய்வார். ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்கிற ஆசிரமம், பெரிய தொந்தரவுகளெல்லாம் ஒலிகளெல்லாம் எப்போதும் கேட்காது. ஒரு நாள் அப்படி சாயங்கால நேரம் ஒரு மழை நேரத்தில் சாமி கும்பிட்றதுன்னு உட்கார்றாரு. தியானம் பண்ண போகிற சமயத்தில் வெளியிலேருந்து கொட 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 கொடான்னு தவளை சத்தம் கேட்குது. தவளை கத்த ஆரம்பித்த உடனேயும் பூச்சி பொட்டு எல்லாம் கத்துது, கியா கியான்னு ஒரே சத்தம். சத்தத்துக்கு நடுவில் எப்படி தியானம் பண்ணுறது? இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சாமியார் இல்லையா, வலிமையான ஆள். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, ஏய் வாயை மூடு அப்படின்னாரு. தவளை கப்புன்னு வாயை மூடிருச்சு. தவளை வாயை மூடினோடனே பூச்சி பொட்டு பூரா வாயை மூடிருச்சு. ஒரே நிசப்தம், அமைதி, ஒரு சத்தத்தையும் காணோம். சாமியார் இப்போ தியானம் பண்ணணும்ல, பண்ணுறாரு. ஆனால் அவரால் அந்த தியானத்துக்குள்ளே மனசை செலுத்த முடியலை. இந்த அமைதி ஒரே பேரிரைச்சலாக அவருடைய காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இது வேடிக்கையாக இருக்குது. எந்த சத்தம் தன்னுடைய தியானத்தை குலைக்குதுன்னு நினைச்சாரோ அந்த சத்தம் இப்போ நின்று போச்சு. முழு அமைதி. தியானம் பண்ண வேண்டியதானே, என்ன பிரச்சனை? பண்ண முடியலை. இவரால் அதுக்குள்ளே ஈடுபடவே முடியலை. யோசிச்சாரு, நம்ம எப்படி வாயை திறந்து சாமியை கும்பிட்றோமோ, பாடி போற்றி சாமியை கும்பிட்றோமோ, அது மாதிரி ஒருவேளை அந்த தவளையும் ஏன் கும்பிட்டு இருக்கக்கூடாது? அது கடவுளை போற்றி பாடுகிற அந்த கொடகொடா கொடகொடாங்கிற பாடலை தடுக்கிறதுக்கு நம்ம யாரு? இது அயோக்கியத்தனம் இல்லையா நம்ம செஞ்சது? அது பாட்டுக்கு பாடிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு பாடி சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணுவோம். இதை ஏன் நம்ம தடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஜன்னல் வெளியே எட்டி பார்த்து, பாடிக்க அப்படின்னாரு. தவளை சத்தத்தை ஆரம்பிச்சிச்சு, பூச்சி பொட்டுக்கள் எல்லாம் சத்தத்தை ஆரம்பிச்சிச்சு, பெரும் இறைச்சல் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இறைச்சலுக்கு நடுவில் சாமியார் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட ஆரம்பித்தார், தியானம் பண்ண ஆரம்பித்தார். இறைச்சலுக்கு நடுவில் தான் அந்த தியானம் அவருக்கு கைவசப்பட்டுச்சு. கோழி கத்துது, குருவி கத்துது, சங்கு சத்தம் கேட்குது, இருக்கிற சத்தமெல்லாம் கேட்குது. நிலா வெளிச்சம் மங்கி போச்சு, நட்சத்திர வெளிச்சம் மங்கி போச்சு, சூரியன் எந்திரிச்சு வந்துருச்சு, கால நேரம் கலகல கலகலகலான்னு ஒரே பறவை சத்தமும் மற்ற சத்தங்களும். இந்த சத்தங்களுக்கு நடுவில் எங்கள் கடவுளே, உன் மேலே எங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டது, உன்னை நோக்கி எங்களுடைய மனம் குவிந்தது. கதவை சாத்தி வச்சுக்கிட்டு அமைதிக்கு நடுவில் உன்னை தேடுகிறவர்களுக்கெல்லாம் நீ உன்னோட காலை காட்டலை. சத்தத்துக்கு நடுவில் கடந்து உழல்கிற எங்களுக்கு உன்னுடைய காலை நீ காட்டின. அந்த கால் எங்களுடைய மனசில் உரைச்சிச்சு. நாங்கள் ஒரு முழு தியானத்தில் ஆழ்ந்தோம். இந்த வாய்ப்பு எங்களை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? கதவு அடைத்தவர்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கடவுளே, நீ வாழ்க, எந்திரி, காலப்பொழுது வந்துருச்சு, கிளம்பு அப்படின்னு கடவுளை பள்ளி எழுப்புறாரு மாணிக்க வாசகர். இதைத்தான் சொல்லுகிறது மாணிக்க வாசகரின் தேமதுர தமிழ். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்போ அடுத்து வர கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். திஸ் இஸ் கால்ட் சைபர் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு டேக்கு சம்பந்தமான ஒரு வெப்சைட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லையா? ஸோ அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா extremetech.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட் பேரு. எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்களோ? ஓகே, extremetech.com. இதை நான் வந்து ஸ்பெல் பண்ணி காமிச்சிடுறேன். EXTREMETech
extremetech.com. extremetech.com. இது பேர்லயே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி சம்பந்தமா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் சரி நார்மல் யூசர்ஸ்க்கும் வந்து எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். நிறைய பதில் சொல்லப்படாத கேள்விகள் அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ் இந்த டேர்ம்ஸே இருக்குல்ல, இந்த டிகோடிங் என்கோடிங் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுவே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆழமா வந்து இதுக்கான பதில வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு தோண்டி எடுத்து நம்மளுக்கு ஒரு ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்றதா இந்த வெப்சைட். ஆழமாவா போகுது. பட் எனிவே extremetech.com கரெக்ட்டா? அதாவது வந்து ஒரு ஃப்ரேஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்து சொல்லிருக்காங்கயா, we eat sleep and breathe technology அப்படினு சொல்லிருக்காங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாதுடா, நீங்க எல்லாம் டெக்னாலஜிக்கே பிறந்தவங்க. பட் எனிவே பாத்தீங்கன்னா அந்த extremetech.com அப்படிங்கிற ஒரு நல்ல வெப்சைட் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கீக்கா இருக்கணும், இல்ல டெக் கீக்கா இருந்தா மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. நார்மல் யூசர்ஸ்க்கு கூட இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு சரியா? எல்லாரும் டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபேஸ்ல இருக்கோம் நம்ம. சோ கண்டிப்பா இது வந்து எக்ஸ்ட்ரீம் வெப்சைட் தான் அப்படினு சொல்லலாம். நம்ம எக்ஸ்ட்ரீமான ஒரு வெப்சைட் கொடுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஃபீட்பேக்கும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. சோ வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே நம்ம நிகழ்ச்சியை பத்தின ஃபீட்பேக் கருத்துக்களை feedback@pudhuyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணணும். ஹலோ ரெண்டாவது வாட்டி சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும். feedback@pudhuyugam.tv. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டோம். அதனால இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பலாமா? புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று with Varun and Soumya.